ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எண்ணம் போல் வாழ்க்கை. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ப்ராக்கோலி பெப்பர் ஸ்டீர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலியை பாய்லிங் வாட்டரில் சேர்த்து 3 to 5 minutes பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ராக்கோலி பிளான்ச் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட 1/2 மூடி திருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 5 minutes கழித்து ஹாட் வாட்டரில் இருக்க ப்ராக்கோலியை ஐஸ் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பிளான்ச் பண்ணியிருக்க ப்ராக்கோலி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 to 7 minutes வேக வச்சுக்கோங்க. 7 minutes கழித்து ப்ராக்கோலி நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை ஹேண்ட் க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஈஸியான டேஸ்டியான ப்ராக்கோலி பெப்பர் ஸ்டீர் ஃப்ரை ரெடிங்க. இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.